அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். அடிப்படை உயர்நிலை பயிலக்கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கு நண்பர்களுக்கு இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 7ஆம் பாவகத்தை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு நிமிடம் உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், சிவபெருமான் இந்த மூவரையும் மனதிலே நினைத்து வேண்டிய பிறகு இந்த வகுப்பு இனிதே துவங்கும். அனைவருக்கும் நன்றி. இந்த வகுப்புல நம்ம இன்றைக்கு வகுப்பு தலைப்பு 7ஆம் பாவகம். இந்த 7ஆம் பாவகம் என்பது மிக 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 மனிதனோடு ஒன்றிய ஒரு விஷயம். இந்த 7ஆம் பாவகத்துக்கு ராசி கட்டம் பக்கத்துல நவாம்ச கட்டம் அப்படின்னு ஒரு கட்டம் போட்டிருப்பாங்க. நவாம்ச கட்டம் என்பது குடும்பத்தை மட்டும் சொல்லக்கூடிய ஒரு கட்டம். அதே மாதிரி 22 கட்டங்கள் இருக்கிறது. நவாம்ச கட்டம் பெர்மனன்ட். அப்ப ஒரு தொழிலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ராசி கட்டம் பிளஸ் எந்த கட்டத்தை பார்க்க வேண்டும்? தெரிந்தவர்கள் சொல்லுங்கள், தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. ராசி கட்டம் பக்கத்துல குடும்பத்தை பத்தி தெரியணும்னா நவாம்ச கட்டம். ஒருத்தருடைய தொழிலை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ராசி கட்டம் பிளஸ் தசாம்ச கட்டம். வெரி குட். 10th கட்டம், அதுக்கு பேர் தசாம்ச கட்டம். இப்படி ஒவ்வொரு தசாம்ச கட்டம் எழுதிக்கிங்கம்மா, நான் சொல்ல சொல்ல எழுதிக்கிங்க. அப்ப ராசி கட்டம் பக்கத்துல தசாம்ச கட்டம் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சுட்டு நம்ம தொழில கண்டுபிடிக்க முடியும். நிறைய பேரு ராசி கட்டத்தையும் நவாம்ச கட்டத்திலையும் வச்சுக்கிட்டு நான் தொழில கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அது கரெக்டா தொழில கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இதே மாதிரி 22 கட்டங்கள் இருக்கு. ஒருத்தர் வீட்டுல போர் போடுறாரு, அவருக்கு தண்ணி வருமா வராதா? அப்படியே தண்ணி வரும் அப்படின்னா எந்த அளவுக்கு வரும்? மடன்னு வருமா, இல்ல கொஞ்சூண்டு வருமா, இல்ல தண்ணி சுத்தமா வராதா என்பதையெல்லாம் துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். அதெல்லாம் ஜோதிடத்துல அந்த விதிகள்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இப்ப நான் இருக்கக்கூடிய ஊர்ல எல்லா இடத்துலையும் உப்பு தண்ணி எடுத்து இப்படி கழுவணும், மூஞ்சி கழுவணும், மூஞ்சி எரியும் போர் தண்ணி. நான் மனசுக்குள்ள என்ன நினைச்சேன், நமக்கு அந்த தண்ணியாவது கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி போர் போட்டேன். நான் அப்ப ஜாதகம்லாம் பார்க்கல. அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணதும் நானே ஃபிக்ஸ் பண்ணேன். போனேன், இங்கனக்குள்ள போடுங்க அப்படின்னு போட்டாங்க. 225 அடியிலே தண்ணி, தேங்காய் தண்ணியை போல் இருக்கக்கூடிய சுவையுடைய தண்ணி. ஊருல ஒருத்தருக்கு கூட சுவையுள்ள தண்ணி இல்லை. 250 அடிகள் தண்ணி, 2 பிளஸ் பாயிண்ட். என் வீட்டுக்கு பின்னாடி சென்னையில் ப்ரொஃபஸரா இருக்கார், பேரு தேவையில்லை, 1000 அடி போட்டார். புகைதான் வந்தது, தண்ணி வரவில்லை. அப்ப வீட்டில் போடக்கூடிய போருக்கு கூட ஜாதகத்துக்கு சம்பந்தம் இருக்கு. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். எல்லாத்துக்குமே சம்பந்தம் இருக்கு. அந்த அடிப்படையில் இந்த 7ஆம் பாவகம் நீங்க ஜாதகம் பார்க்கணும், அதை தொழிலா பண்ணணும் அப்படின்னா இந்த 7ஆம் பாவகத்தை கட்டாயம் நீங்க பார்த்துக்கிறணும். இந்த 7ஆம் பாவகம் தான் ஒரு ஜோதிடத்திற்கு வருமானத்தை தரக்கூடியது. எப்படி 7ஆம் பாவகம் வருமானத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னா, குடும்ப பிரச்சனை நடக்கிறதுனாலதான் அதிக பேர் ஜோதிடம் பார்க்கறதுக்கு ஆர்வமா வர்றாங்க. பெரும்பாலும் குடும்ப பிரச்சனை. அப்ப இந்த 7ஆம் பாவகத்துல மொத்தம் அதிகபட்ச ஒரு 300 ஃபார்முலா இருக்கும். இந்த 300 ஃபார்முலாவையும் நீங்க நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி ஒரு பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு போகக்கூடிய மாணவர்கள்
தேர்வுக்கு படிக்கிறார்களோ அதை போல நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஜாதகத்தை பார்த்தா கிரகம் உங்களிடம் பேச அப்படி கிரகம் உங்களுக்கு பேசணும் அப்படின்னா இந்த 7ஆம் ஒவ்வொரு பாவகத்துக்கா நீங்க ஸ்பெஷலிஸ்ட் ஆகுங்க. ஃபர்ஸ்ட் 7ஆம் பாவத்தை எடுங்க. 12 பாவகத்துல ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது 7வது பாவகம். அந்த 7ஆம் பாவகத்துல என்னென்ன விதியெல்லாம் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பார்க்க ஆரம்பிங்க. அதுக்கடுத்து 7ஆம் பாவத்துக்கு அப்புறம் 8ஆம் பாவத்துக்கு வாங்க, அதுக்கப்புறம் 5ஆம் பாவத்துக்கு வாங்க. இப்படியே படிங்க. இதுல கொஞ்சம், அதுல கொஞ்சம், இதுல கொஞ்சம், இதுல ஒரு 10 விதி, அதுல ஒரு 3 விதி, இதுல ஒரு 13 விதி, இதுல ஒரு 7.25 விதி. இப்பெல்லாம் படிச்சோம்னா ஜோதிடத்தை நம்ம முழுமையா பார்க்க முடியாது. ஓகேவா? ரைட். இப்ப 7ஆம் பாவத்துக்கு பல்வேறு மூல நூல்களில் இருக்கக்கூடிய செய்திகளை உங்களிடம் நான் இப்போ சமர்ப்பணம் செய்ய போகிறேன். சரி, எழுதிங்க. லக்கணத்திற்கு 7ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், ராகு, கேது, தேய்பிறை, சந்திரன், சனி, பாவர்கள் இருக்க விதவையாவாள். லக்கணத்திற்கு நான் ஃபாஸ்டா சொன்னா நீங்க யாராவது சொல்லிருங்க, நான் கூடிய வரையும் மெதுவாக சொல்றேன். இந்த காணொளி யூடியூப்ல போட மாட்டோம். நீங்க பார்த்து எழுதலாம்னு நினைச்சால் இந்த கருத்தை மிஸ் பண்ணிடுவீங்க. அப்ப இந்த கிளாஸை அட்டன் பண்றது வேஸ்ட். லக்கணத்திற்கு 7ஆம் இடத்தில் அப்படி ஷார்ட்கட்டா எழுதுங்க. அழகா நீட்டா எழுதுன்னு அவசியம் இல்லை, ஷார்ட்கட்டா எழுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், ராகு, கேது, தேய்விரை, சந்திரன், சனி, பாவர்கள் இருக்க விதவையாவாள். அந்த திசாபுத்தி வந்தால் ஒரு கிரகம் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய சாரத்தை ஒரு கிரகம் வாங்கியிருக்கிறது என்று சொன்னால் அப்போது பாதிக்கும். நான் மதியானம் ஒரு கணவன் மனைவியினுடைய ஜாதகத்தை உங்களுக்கு நான் போட்டிருந்தேன். அதுல உங்களுடைய குடும்ப வாழ்க்கை 2012 சிதைய ஆரம்பிச்சிருக்கும் என்று தைரியமாக சொன்னேன், பேசி அனுப்பினேன். ஆமா ஏன்ட்டாங்க. அது எப்படி கண்டுபிடிச்சு? இப்ப நல்ல ஜாலியா சந்தோஷமா கணவன் மனைவி வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களை போய் 2012 உங்களுடைய வாழ்க்கையில் கிரகம் குண்டு வைத்து விட்டது அப்படின்னு சொன்னோம்னா என்னை வைய மாட்டாங்களா? தைரியமா ஏன் சொன்னேன்? 7ஆம் இடத்துல அந்த பெண்ணுக்கு கேது இருக்கு. சந்திர திசை 2012 ஆரம்பிச்சிருச்சு. சந்திரன் வாங்கிய சாரம் கேது சாரம். நான் அனுப்புன வாட்ஸ்அப்ல இருக்கு, அதை கூட இப்ப கூட நீங்க எடுத்து பார்த்துக்குங்க. பக்கத்துல சாரமும் எழுதிருப்பேன். அப்ப சந்திர திசை சாரநாதன் கேது. கேது எங்க உட்காந்துருக்கேன்? 7ஆம் இடத்துல. அப்ப ஆக்டிவ் எங்க நடக்குது? சந்திரன் எங்க இருக்கோ அங்க பார்க்க கூடாது. சாரநாதன் எங்க இருக்கிறானோ அங்க பார்க்கணும். அங்க பார்த்தோம்னா 7ஆம் இடம் கேது இருக்கு. குடும்பத்துல குண்டு வைத்திருப்பான் அப்படின்னு சொன்னேன். கரெக்ட் சார். 2012 டைவர்ஸ் பண்ணிட்டேன் என் புருஷரை அப்படின்னா நான் ஏன் எதுக்கு என்னத்துக்கு காரணமும் கேட்க மாட்டேன். நான் சொன்னேன்ல, கடந்த காலத்தை 3 விஷயம் சொல்லுவேன், 3ம் சரியா இருக்கான்னு செக் பண்ணுவேன், சரியா இருந்த ஜாதகம் பார்ப்பேன்னு சொன்னேன். அந்த அடிப்படையில் அந்த அம்மாவுக்கு சொன்ன முதல் பாயிண்ட். ஓகேவா? இப்போ டைவர்ட் ஆகிறேன்னு நினைக்கிறேன். இதை மட்டும் சொல்லிட்டு மறுபடியும் போயிடுறேன். ஆமா, 2வது பாயிண்ட் கர்மம் பண்ணியிருக்கணும். அது ஒரு தேதி வருஷம் சொன்னேன். ஆமா, கர்மம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. 3வது பாயிண்ட் என்ன சொன்னேன்னு தெரியல. ஓகே, இப்ப 7ஆம் இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன், யாராவது சொல்லுங்க பார்ப்போம். 7ஆம் இடத்தில் தேய்விரை சந்திரன் அமர்வது நல்லதா, வளர்விரை சந்திரன் அமர்வது நல்லதா? யாரு? சிவசாமி சார். ஓகே, இன்னொருத்தவங்க சொன்னாங்க. யாரு? சும்மா பேரை சொல்லுங்கம்மா. தேய்விரை சந்திரன் அமர்வது நல்லது. நீ தப்பா சொன்னா விளக்கம் சொல்ல போறேன், அவ்வளவுதான்.
தேய்பிரை சந்திரன் இருப்பது நல்லதா? பரவாயில்ல, தப்பு கிடையாது. நீங்க சொன்னதுதான் சரியான பதில். அதனால கவிதா உங்களுக்கு ஒரு கைதட்டு போடுங்க. கைதட்டு சிம்பல். ஆமா, தேய்பிரை சந்திரன் தான் இருக்க வேண்டும். வளர்பிறை சந்திரன் இருந்தால் 2 தாரத்தை தந்துவிடும். நல்லா கேட்டுங்க. நிறைய பேர் என்ன நினைப்போம், வளர்பிறை சந்திரன் உட்காந்துருக்கியா குடும்பம் நல்லா வளரும் நினைப்போம். அவருக்கு இன்னொரு தொடர்பு ஏற்பட்டு அந்த குடும்பத்தில் நல்ல தொடர்பு ஏற்படுவார். அப்ப 2 தாரத்தை தந்துவிடும். இது ஜாதக பாரி ஜாதம் அப்படின்ற நூல்ல ஒரு 8 வரி பாட்டே இருக்கு. அதை சுருக்கி சொல்லிட்டேன். தேய்பிரை சந்திரன் இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் சுவரும் பாவரும் கூடி இருந்தால் திருமணம் செய்த கணவனை விட்டுவிட்டு தைரியத்துடனே தன் மனதிற்கு ஏற்ற புருஷனை கூடி திருமணம் செய்து சந்தோஷமாக இருப்பாள். மறுபடியும் சொல்றேன், 7ஆம் இடத்தில் சுவரும் பாவரும் கூடி இருந்தால் திருமணம் செய்த கணவனை விட்டுவிட்டு தைரியத்துடனே தன் மனதிற்கு ஏற்ற புருஷனை, யாரும் கோச்சுக்கிறாங்க, இதெல்லாம் பழைய காலத்து வார்த்தை, அந்த புக்கில் உள்ளது அப்படி சொல்றேன், புருஷனை கூடி திருமணம் செய்து சந்தோஷமாக இருப்பாள். நம்ம சொல்லக்கூடிய விதி மங்களீஸ்வரியம். பிராக்கெட்ல போட்டுங்க. இப்ப சொல்லக்கூடிய ஒரு 15 விதியுமே மங்களீஸ்வரியம். அதுக்கடுத்து பகை நீச்சம் பெற்ற பாவர்கள், பகை நீச்சம் பெற்ற பாவர்கள் 7ஆம் இடத்தில் சுவர்கள் பார்வை அடைந்த காலத்தில் திருமணம் செய்த புருஷனை விலக்கிவிட்டு வசனமும் சுவர்கள் பார்வை அடைந்த காலத்தில் கல்யாணம் செய்த கணவனை விலக்கிவிட்டு வசனமும் வசனம்னா வைக்கிறதுமா, சண்டை ஓடுறது. வசனம்னா அதென்ன, வயலுக்கு வந்தாயா, நாத்து நட்டாயா, களை வறுத்தாயான்னு அந்த வசனம் கிடையாது. வசப்பாடுதல். வசனமும் அவமானமும் அடைந்திருப்பான். அந்த பெண் புருஷனை விட்டு விலகிடுவாள். டைவர்ஸ் கொடுக்குங்க சுருக்குமா. அதுக்கடுத்து ஒரு மைனூட்டான விஷயம், அடுத்த பாயிண்ட். சுக்கிரனும் செவ்வாய் எங்கு இருந்தாலும், ராசி கட்டத்தில் எங்கு இருந்தாலும் சுக்கிரனும் செவ்வாயும் ராசி கட்டத்தில் எங்க இருந்தாலும் நவாம்சத்தில் சுக்கிரன் செவ்வாயினுடைய வீட்டிலும் செவ்வாய் சுக்கிரனுடைய வீட்டிலும் நவாம்சத்தில் மாறி இருக்க பிறந்த பெண் தன் சுய இச்சையினாலே
பல பேர்களை சம்போகம் செய்து சந்தோஷத்துடன் இருப்பாள். நீங்க இதை புரிஞ்சுக்கணும். சம்போகம்னா நீங்க தெரிஞ்சுக்கணும். மறுபடியும் சொல்றேன், ராசி கட்டத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் எங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இது பாயிண்ட் என்ன, சுருக்கம் எழுதுங்க. நவாம்சத்துல சுக்கிரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகியிருந்தால், நிறைய பேர் நவாம்சத்துல பரிவர்த்தனை பார்க்க கூடாது, கிரகம் உச்ச ஆச்ச பார்க்க கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது, அங்கேயும் உண்டு. நவாம்சத்துல சுக்கிரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகியிருந்தால், ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்தால், அவள் தன் இச்சையினால விருப்பப்பட்டு பல பேர்களை, பல ஆண்களுடன் சம்போகம் செய்து சந்தோஷத்துடன் வாழ்வாள். அடுத்த பாயிண்ட், லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் ஐயா ராசி கட்டத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் எங்க இருந்தாலும் பிரச்சனை கிடையாதுங்க. ராசி கட்டத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் எங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதோட முக்கியமான பாயிண்ட், நவாம்சத்துல சுக்கிரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகியிருந்தால், அதே கான்செப்ட். அப்படி ஆயிருந்தால் தன் இச்சையினாலே பல பேர்களை சம்பவம் செய்து சந்தோஷத்துடன் இருப்பாள். பழனிசாமியா புரியுதா? மறுபடியும் சொல்லணுமா?